ஹலோ, எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லாம் சந்தோஷமா இருக்கணும் கடலை வேண்டிக்கிறேன். இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் பாயாசம் உங்களுக்காக வேண்டி. இன்னைக்கு பலாப்பழத்தில் ஒரு பாயாசம், செக்கப்பழத்தில். இன்னைக்கு இது யாருக்காக வேண்டி செய்கிறோம்னு கேட்டிங்கன்னா, ராகியுடைய அக்கா கேரளாவில் இருக்காங்க, ஸ்ரீதேவி அக்கா. அவங்க தான் சொன்னாங்க பாயசம், பலாப்பழம் பாயசம் போடுங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அவங்களுக்காக வேண்டி இந்த பழத்தை இன்னைக்கு பழம் வாங்கி நாங்கள் இன்னைக்கு பாயசம் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல சீசன், எங்கே போனால் ரோட்டில் போனால் அவ்வளோ வாசனையாக இருக்குது. அதனால் நீங்களும் வாங்கி செஞ்சு பாருங்க. நாங்கள் எப்படி செய்கிறோமோ அதே மாதிரி செய்யுங்க. கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும், வீட்டில் இருக்க சின்ன பிள்ளைங்களுக்கும் பிடிக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்க, பலாப்பழம் சுத்தம் பண்ணி கொட்டெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன். இதனுடைய அளவு 350 கிராம்ஸ். பாருங்க, வெல்லம் ஒரு 100 கிராம்ஸ் நீங்கள் வாங்கிக்கோங்க. இதை நம்ம எண்ணெய் தண்ணி ஊற்றி நம்ம பாகு காய்ச்ச போகிறோம். ஒரு தேங்காயை எடுத்து அதை துருவி பால் எடுத்து வச்சுருக்கேன். இது 1வது பால், இது 2வது பால். ஃபர்ஸ்ட்ல 2வது பாலை ஊற்றி தான் நம்ம செய்ய போகிறோம். அதுக்கப்புறம் தான் ஃபர்ஸ்ட் பாலை ஊற்றுவோம். இது கொஞ்சோண்டு சுக்கு, ஒரு 4 ஏலக்காய். இது அரைக்கிறதுக்கு கொஞ்சம் சுகர் ஆட் பண்ணியிருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு கிரைண்ட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். இந்த பவுடரை வச்சுருக்கேன். இது கண்டிப்பாக நம்ம போடணும். அடுத்தது பாருங்கள், தேங்காயை குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கேன். இது நம்ம கடைசியில் நெய்யில் தாளிச்சிட்டு அது கூட முந்திரி பருப்பு, திராட்சை, இது ரெண்டுமே சேர்க்க போகிறோம். ஸோ இதே நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ அளவு தேவையோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம். நெய் ஒரு 50 கிராம்ஸ் நான் வச்சுருக்கேன். உப்பு கொஞ்சோண்டு மட்டும் நம்ம போடணும். அதனால் தேவையான அளவு நீங்கள் நான் போடும்போது பார்த்துக்கோங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்கள், இதை நம்ம ஃபஸ்ட்டில் 4 பீஸாக துண்டாக வெட்ட போகிறோம். இதை நம்ம வெட்டிட்டு குக்கரில் போட்டு வேக வைக்க போகிறோம். குக்கரில் போட்டு ஒரு 3 விசில். சரியா? அதான் ஃபஸ்ட்டு நம்ம செய்ய போகிறது. பாருங்கள், இது மாதிரி 4 பீஸாக போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம குக்கரில் போட்டு வேக வைக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நம்ம பலாப்பழத்தை வேக வைக்க போகிறோம். பாருங்கள், பீஸாக நல்லா அழகாக நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம். பாருங்கள், இதை குக்கரில் போட்டு இது நம்ம 3 விசில் விட்டால் போதும். சரியா? தண்ணி நாங்கள் இப்போ 1 கப்பு தண்ணி தான் விடுறோம். தண்ணி நிறையா போட வேண்டாம், 1 கப் தண்ணி போதும். இங்கே பாருங்கள், 1 கப் தண்ணி இது போதும். இப்போ மூடி போட்டு இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். 3 விசில். இப்போ பாருங்கள், குக்கரில் வெந்துட்டு இருக்கு. 3 விசில் வரணும். அதுக்கிடையில் நம்ம பாகு காய்ச்சிடலாம் வெள்ளத்தை. பாருங்கள், இதை வெள்ளத்தை போட்டு தண்ணி ஜாஸ்தியாக வேண்டியதில்லை, சும்மா கொஞ்சம் ஊற்றினா போதும். இது பாருங்கள், கொஞ்சம் தண்ணி இருந்தால் போதும். இதுலேயே பாகு காய்ச்சிடுவோம் நம்ம, ஏன்னா டைம் சேவ் பண்ணிடலாம் நம்ம. இப்போ பாருங்கள், வெல்லம் நல்லா காஞ்சிருச்சு. பாருங்கள், சுத்தமாக கரைஞ்சி நல்லா பாயாக தான் இருக்குது. பாகு பாருங்க வரக்கூடாது, தண்ணியாக இருக்குது. இப்போ ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இது என்ன பண்ணுவோன்னா, நம்ம வடிகட்டி தான் யூஸ் பண்ணோம். ஏன்னா இல்லை கண்டிப்பாக டஸ்ட்டும் இருக்கும். ஆனால் ஒரு ஃபில்ட்ரு வச்சு வடிகட்டி தான் நம்ம செய்ய போகிறோம். அந்த வீடியோக்குள்ளே போகலாம். 2 ஸ்பூன் நெய் ஊற்றுறோம் ஃபஸ்ட்டில். சரியா? இதில் நம்ம வேக வச்சிருக்கிற சக்கையை நம்ம சேர்க்க போகிறோம். நெய் உருகிருச்சு. இப்போ நெய் சக்கையை போட்டலாம். ரகி பாருங்க, நல்லாவே வெந்துருச்சு. நல்லா நெய் வாசனை சூப்பராக இருக்குது. இது இருக்க தண்ணியெலாம் கொஞ்சம் அப்படியே ஊற்றிடும். தண்ணியெல்லாம் கொஞ்சம் அடியட்டும். பாருங்க, எப்படி அழகாக வெந்துருக்கு பார்த்தீங்களா? கொஞ்சம் நேரம் தண்ணி கொஞ்சம் வற்றட்டும். அதுக்கப்புறம் நம்ம 2வது பாலை இது கூட சேர்க்க போகிறோம். தண்ணி வற்றிட்டு இருக்கு. இப்போ நம்ம ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்க்குறோம். எந்த சாப்பாடுலேயும் உப்பு சேர்க்கும் போது அதோட டேஸ்ட் சூப்பராக இருக்கும். நம்ம பாயசம் இனிப்பாக இருந்தாலுமே உப்பு சேர்க்கணும். உப்பு சேர்த்துனீங்கன்னா தான் அதனோட டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லா இருக்கும். இந்த தண்ணி நல்லா வற்றட்டும். அதுக்கப்புறம் நம்ம காய்ச்சி வச்சுருக்க வெள்ளத்தை நம்ம சேர்க்க போகிறோம். வெள்ளத்தை வடிகட்டி தான் சேர்க்க போகிறோம். தண்ணி நல்லா வற்றிருச்சு. அடி பிடிக்காமல் கிண்டிகிட்டே இருக்கணும், அடி பிடிச்சிடக்கூடாது. இப்போ பாருங்கள், இந்த படம் உடனே நம்ம வெள்ளத்தை சேர்த்துக்கலாமா ராகி? வடிகட்டி தான் சேர்க்குறோம் நம்ம. ஓகே, இப்போ கொஞ்ச நேரம் இதை அப்படியே ஸ்வீட்டில் வேகட்டும்.
உங்களுக்கு ஸ்வீட்டு பத்தலைன்னு சொன்னீங்கன்னா நீங்கள் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் கரெக்டான அளவு தான் போட்டிருக்கோம். இல்லை எங்களுக்கு ஸ்வீட்டு கொஞ்சம் கூட வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பார்த்துட்டு நீங்கள் வந்து வெள்ளை சர்க்கரையை வந்து இந்த டைமில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் நீங்கள். அது ஒன்றும் தப்பு இல்லை. கொஞ்சம் நேரம் இது அப்படியே மிக்ஸ் ஆகட்டும். அடுத்து என்ன பண்ணுறான்னு சொல்கிறேன். நீங்கள் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோம். இது வந்து 2வது பால். இது ஃபஸ்ட்டில் 2வது பாலை ஊற்றி கொஞ்சம் நேரம் கொதிக்க விடுவோம். அதுக்கப்புறம் நம்ம 1வது பாலை சேர்க்கணும். நம்ம ஊற்றிக்கலாம். ராகி சூப்பராக இருக்குது பாருங்க. வாசனை வீடை தூக்குது. பலாப்பழ வாசனை அவ்வளோ ஒரு ஒரு டெம்ப்ட் பண்ணுது நம்மளை. பாருங்கள் கலர் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதை அடி பிடிக்காமல் நம்ம கிண்டணும். தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. பாருங்கள் நல்லா ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வந்துருச்சு, திக்காயிருச்சு. இப்போ வந்து அடுப்பை நல்லா சிம் பண்ணிவிட்டு பால் இருக்குல்ல, தேங்காய் பால், அதை ஊற்ற போகிறோம். ஊற்றுறாகி அது நல்லா திக்காக இருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோம், நம்ம தட்டி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, சுக்கு ஏலக்காய், இதை பவுடரை போட போகிறோம். கண்டிப்பாக போடணும். இதை போட்டிங்கன்னாவே அதுதான் அந்த பாயசத்துக்கு ஒரு தனி ஒரு ஃப்ளேவர். இப்போ பாருங்கள், இதுக்கு வந்து நான் பொடி போடும்போது கொஞ்சம் சுகர் போட்டிருக்கேன், அப்போ தான் ஈஸியாக அரைக்குன்னு சொல்லிட்டு இப்போ அதை போட்டுக்கலாம். ஃபுல்லாக போட்டுருங்க. ஓகே, இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வந்து நெய் உள்ள வந்து மற்ற இன்க்ரீடியன்ஸ்லாம் நம்ம தாளிக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பாருங்கள், பாத்திரம் சூடாகிடுச்சு. இப்போ நெய் போட்டு நெய் சூடான உடனே நம்ம தேங்காய் சேர்க்க போகிறோம். நெய் வந்து கொஞ்சம் தாராளமாக போட்டுக்கோங்க, அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். நெய் உருகுன உடனே நம்ம தேங்காய் போட்டு தேங்காய் நல்லா ப்ரௌனாக வர வரைக்கும் கொஞ்சம் வறுத்துக்கலாம். நம்ம பாருங்கள், நெய் வந்து நல்லா உருகிடுச்சு. இப்போ வந்து தேங்காய் நல்லா வறுத்துக்கலாம். அப்படி கொட்டிடுறது, அவ்வளோதான். இது வந்து நல்லா ப்ரௌன் கலராக வரணும். இந்த அப்போ தான் உங்களுக்கு அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும். சாப்பிடும்போது பாயசத்தோட கடித்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். அது பாருங்க, தேங்காய் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ வந்து முந்திரி போடுறோம். நம்ம லேசாக டோஸ்ட் பண்ணிவிட்டு அதுவும் கொஞ்சம் ப்ரௌன் கலரில் வரட்டும். வந்து நம்ம முந்திரி ட்ரை கிரேப்ஸ் இருக்குல்ல, ட்ரை கிரேப்ஸ் இப்போ நம்ம சேர்த்துக்கிறோம். பார்க்கறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. இப்போ வந்து அந்த கிரேப்ஸ் வந்து அப்படியே உப்பி பால் மாதிரி வரும். அந்த சமயத்தில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு இதில் நம்ம பாயசத்தில் இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். பாருங்க, சூப்பராக உப்பி வந்துருச்சு பாருங்க. இப்போ பாருங்க, நம்ம இதை மிக்ஸ் பண்ண போகிறோம். எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. இருக்கு. வாவ், பாயாசம் ரெடியாக இருக்கு. வாங்க அதை டேஸ்ட் பண்ணி பாருங்க. இன்னைக்கு வந்து ஸ்ரீதேவி அக்காக்காக வேண்டி ஸ்பெஷல் பாயாசம் ரெடியாக இருக்கு பாருங்க. பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. நீங்கள் இதை உங்களுக்கு சர்வ் பண்ணி காமிக்கிறேன். பாருங்க, பாயசம் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்க. நான் டேஸ்ட் பண்ணிட்டு சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, பலாப்பழ பாயாசம் சூப்பராக இருக்கு பாருங்க. வாவ், வாய்ப்பே இல்லை. தேங்காய் அவ்வளோ டேஸ்டாக இருக்கு. பலாப்பழ பாயாசம் நான் நினச்சதுக்கு மேலே சூப்பராக இருக்கு. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒருத்தர் வீட்டில் செஞ்சு பார்க்கணும். இப்போ சீசன், அதனால் கண்டிப்பாக நீங்கள் ஈஸியாக செய்யலாம். ஒரு நாள் லஞ்சுக்கோ இல்லாட்டி ஈவினிங் வந்து பசங்களை செஞ்சு கொடுங்க. கண்டிப்பாக பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். தொடர்ந்து எங்கள் வீடியோவை நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள்.
நீங்கள் சந்தோஷமாக இருக்க மாதிரி அடுத்தவங்கள சந்தோஷப்படுத்துவோம். நம்ம அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.